வணக்கம் மக்களே, வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பரபரப்பான தகவல் ஒன்றை தான் பார்க்க போகிறோம் மக்களே. சற்று முன் 1450 கோடி போதைப்பொருள் அமைச்சர் உதயநிதியின் கொச்சி பண்ணை வீட்டில் சிக்கியிருக்கிறது மக்களே. இந்த 1450 கோடி மதிப்பிலான போதைப்பொருள் யாருக்கு சொந்தமானது? அமைச்சர் உதயநிதியின் கொச்சி பண்ணை வீட்டில் எப்படி வந்தது? அமலாக்கத்துறைக்கு இந்த தகவல் எப்படி கிடைத்தது? அப்படின்றத பற்றி தான் இந்த ஒரு காணொளியில் நம்ம தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்க போகிறோம் மக்களே. அதற்கு முன்பாக நமது அரசியல் நியூஸ் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சப்ஸ்கிரைப் பண்ண உடனேயே பக்கத்திலே ஒரு பெல் பட்டன் வரும். அதை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம வீடியோ போட்டோம்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் மக்களே. அதை பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் இன்றைக்கான அரசியல் நியூஸ் என்ன, இன்றைக்கான அரசியல் அப்டேட் என்னன்றதை தெளிவாகவும் துல்லியமாகவும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் மக்களே. அது மட்டும் இல்லாமல் வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சற்று முன்பு கிடைக்கப்பெற்றிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பரபரப்பான தகவல் ஒன்றை தான் பார்க்க போகிறோம் மக்களே. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கும் உதயநிதி அவர்களின் கொச்சி பண்ணை வீட்டில் 1450 கோடி மதிப்பிலான போதைப் பொருட்கள் மூட்டையாக சிக்கியிருக்கிறது. இதை அமலாக்கத்துறை அதிரடியாக முடக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பல கோடி ரூபாய் கருப்பு பணங்களுமே அவருடைய பண்ணை வீட்டில் சிக்கியிருக்கிறது. இதை பார்த்த அமலாக்கத்துறை அதிர்ந்து போய்விட்டார்கள். ஏன்னா இவ்வளவு கோடி மதிப்பிலான போதைப் பொருட்கள் மூட்டையாக இங்கு எப்படி வந்தது, இது யார் இங்கு கொண்டு வைத்தது, யாருக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லிட்டு பல கோணங்களில் அமலாக்கத்துறை விசாரணை மேற்கொண்டு வந்துட்டுருக்காங்க. திக்குமுக்காக பதில் சொல்லி கொண்டு இருக்கும் வேளையிலே அமைச்சர் உதயநிதி ஒரு கட்டத்தில் இதற்கான முழு பொறுப்பும் முழு பொருளுமே யாருக்கு சொந்தமானதுன்னு சொல்லிவிட்டார். யாருடைய பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, போதைப் பொருள் கடத்தல் மன்னன் ஜாஃபர் சாதிக் உடையது தான் இந்த மொத்த போதைப் பொருட்களும் உடையவன், சொந்தமானவன் சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் ஒப்புக்கொண்டு விட்டார். அவர் அதாவது போதைப் பொருள் கடத்தல் மன்னன் கைதாகி கிட்டத்தட்ட புழல் சிறையில் அடைக்கப்பட்டு விட்டார். இருந்தும் பதுக்கி வைத்து இங்கு எப்படி வந்தது, இவருக்கும் அவருக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது அப்படின்றத அமலாக்கத்துறை உறுதிப்படுத்தி விட்டார்கள். ஸோ இவரையும் கைது செய்யப்படுவாரா, இல்லை பார்த்தீங்கன்னாக்கா விட்டுட்டு செல்வார்களா என்று அமலாக்கத்துறை தெரியவில்லை. நம்ம இது எல்லாமே பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் மக்களே. ஏப்ரல் மாதம், அடுத்த மாதம், அதாவது பார்த்தீங்கன்னாக்கா தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் இருக்கும் வேளையிலே தற்போது இந்த சர்ச்சையில் அமலாக்கத்துறையிடம் அமைச்சர் உதயநிதி அவர்கள் சிக்கியிருப்பது பெரும் அதிர்ச்சிக்குள்ளாயிருக்கிறது மக்களே. இந்த தகவலை கேட்டறிந்த ஸ்டாலின் பேரதிர்ச்சியில் உறைந்திருக்கிறார். இந்த வீடியோவில் தொடர்ச்சி அடுத்த வீடியோவில் பேசலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.